ஆண்டுதோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். மின்கட்டண பிரச்சினை தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு பில்லு அதிகமாக வந்திருக்கு. 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஒரு தவறான வாட்ஸ்அப்பில் வந்த ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது நிறைய பேர் ஒரு சில சமூக வலைதளங்களில் பில்லு ஹைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு நிறைய இடத்துல வந்தது. அதன் அடிப்படையில் ரொட்டீன் செக்அப் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷமும் கடந்த வருஷம் இதே டைம்ல எவ்வளவு தூரம் 2 மடங்கு 3 மடங்காக பில்கள் எவ்வளவு பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா சம்மர் சீசன்ல எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் 11,50,000 பேருக்கு 3 மடங்குக்கு மேல பில் வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. ஸோ ரேஷியோ பார்க்குற போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் 2-3 மடங்கு மேலே வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லுங்க, ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல, ரொட்டீன் செக்அப் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் அதை ரைஸ் பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் எல்லாம் ஏடி லெவல் ஏஇ லெவலில் ஒரு ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. மக்களை குழப்புற விதமாக அந்த அறிக்கையை இன்னைக்கு காலையில் விட்டுருக்காரு. அதாவது அது வரைக்கும் யாரும் பணம் கட்டுறதுக்குல விலக்கு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட்லாம் வரல. இது இங்க இருக்கிற இபில இருந்து செய்யப்படுற ரொட்டீன் ஒரு செக்அப் தான். அந்த செக்அப்ல நேற்று இருந்து அவங்க செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் என்ன இருக்கு அப்படின்னு ரொட்டீனா தான் நடந்துட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் வேலிடேட் பண்றது ரொட்டீன் செக்அப் தான். ஸோ மக்களை தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர் யாரோ வாட்ஸ்அப்ல கொடுக்கறத வச்சு தேவையில்லாமல் குழப்ப வேணாம் தான் சொல்லுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு மொத்தம் எடுத்ததுல போன வருஷம் 11,50,000 பேருக்கு 11,50,000 இல்ல, நான் விளக்க சொல்றேன். 11,50,000 பேருக்கான இது 2 மடங்கு 3 மடங்கு பில்லு வந்திருக்கு. இந்த வருஷம் 9,60,000 பேருக்கு 2 மடங்கு 3 மடங்கு மேல பில்லு வந்திருக்கு. ஸோ அதுல ஒரு சில பேர்களுக்கு எடுத்து நம்ம ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கோமா தவிர்த்து ரொட்டீன் செக்அப்கான உள்ள இருக்கு. அந்த ரொட்டீன் செக்அப்புக்கு பண்ண அறிக்கை தான். இதுல எந்த கம்ப்ளைண்டும் வரல. 3,70,000 பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. நம்ம இல்ல நாங்க தான் சொல்றோம். நான் தான் அதுக்கு சொல்றேன் விளக்கம் இருங்க. 3.7 lakhs மட்டும் இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. 3.7 lakhs 70 lakhs மட்டும் இல்ல, 9 lakhs இருங்க. நான் சொல்றேன் 9 லட்சத்து இல்ல 9 லட்சத்து சொல்றேன் கேளுங்க. 9,50,000 பேருக்கு இது மாதிரியான 3 மடங்கு வந்திருக்கு. அது போன வருஷத்தை விட 2 லட்சம் கம்மி. அதுல 3,70,000 பேருக்கு நம்ம இப்ப ரொட்டீன் செக்அப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொட்டீன் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு ஒரு வாரத்துல இந்த ஹைப்ல எல்லாத்துக்குமே ரொட்டீன் செக்அப்ல எல்லாருக்கும் திரும்ப அசஸ்மெண்ட் பண்ணி மேகதாது விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். நேற்று கூட அதிமுக தரப்புல தேவையில்லாமல் ஒரு ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் தெரிஞ்சு ஃபைல் பண்றாரா தெரியாம ஃபைல் பண்றாரான்னு தெரியல. ஏன்னா சட்டசபையில அவங்க எல்லாம் இருந்தப்பதான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தீர்மானம் நிறைவேற்றப்ப அவங்க எல்லாம் அவங்களுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் அங்கே உட்கார்ந்து அவங்க இருக்கிறப்பதான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தேவையில்லாமல் மக்களை குழப்பும் விதமாக தமிழக மக்களுக்கு எதிராக ஒரு இதை அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இன்டர்ஸ்டேட் இஷ்யூல எப்படி இவங்க உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண முடியும்னு தெரியல. அதுவும் இதுல சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு அவங்களும் சேர்ந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு இப்ப போயிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட்
என்னன்னு தெரியல. தமிழக மக்களுக்கு எதிராக பண்ணணும்னு நினைச்சு அதிமுக பண்றாங்களா என்னன்னு தெரியல. இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக முதல்வர் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் ஆலோசிச்சுட்டு வராங்க. கண்டிப்பா விரைவில் வந்து இதற்கான முடிவுகள் என்னென்ன, லீகல் ஸ்டாண்ட்ல என்ன பண்ண போறோம், மற்ற விஷயங்கள் என்ன பண்ண போறோம் தெரியும். இது 2 மாநில பிரச்சனை. 2 மாநில பிரச்சனைக்கு நம்ம வந்து உச்சநீதிமன்றம் மூலமாக தீர்வு. ஏற்கனவே நமக்கு வந்து ட்ரிபுனல் நமக்கு இருந்தது. அது பழைய தீர்ப்போட அது வந்து ட்ரிபுனல் கான்ஸ்டிடியூஷன் இல்ல. திரும்ப ட்ரிபுனல் இருந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும். நமக்கு உச்சநீதிமன்றத்தை அணுக முடியும். ஒன்றிய அரசு தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். அது இல்லாமல் மற்றபடி நம்ம சுமூகமா என்ன பண்ணலாம் சொல்லி அனைத்து தரப்பு விஷயத்தையும் முதல்வர் ஆலோசித்து வர்றார். என்ன முடிவில் எடுக்கப்படும் விரைவாக இல்ல அது சம்பந்தமாக முதல்வர் வந்து இதற்கு முன்னால் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது, என்னென்ன முயற்சிகள்ல சுமூகமான உறவுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் ஆராய்ந்து விரைவாக முதல்வர் வந்து இதுக்கான என்ன முடிவுகளும் அறிவிப்பார். இல்ல ஆய்வுகள் எல்லா தரப்புலையும் நடக்கப்பட்டது. எல்லா தரப்புலையும் ஆய்வுகள் என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம். இப்போ இதுல சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுறாங்க. என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, 20 வருடங்களுக்கு முன்னாடி என்ன எடுக்கப்பட்டுச்சு, 1980 என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அந்த வர்ற டிஸ்கஷன்ஸ் தான். பட் இது வரைக்கும் காவிரி மேலாண்மை வந்து தண்ணி திறந்து விட சொல்லி திறந்து விடுறாங்களா இல்லையா? நீங்க ஆணையத்திலிருந்து ஆணையத்திலிருந்து கொடுக்கப்படும் விஷயங்கள் இப்போ 3000 ஆணையத்திலிருந்து இவ்வளவு கண்ணாடிகள் நீங்க திறக்கணும்னு சொன்னாலே கர்நாடகா ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. சோ அப்ப நம்ம அதுக்கு தகுந்த அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம திரும்ப வந்து உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். ஒரு வகையில் லீகல்ல நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் மூலமாக நமக்கு வந்து தேவையான நீரை பெற வேண்டும். அடுத்து இதை சரியாக முறையாக செய்து கொடுக்க ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய அமைச்சரை வந்து தவறாக தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு வர்றார். அவருக்கே வந்து கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்புல கீழ்மலை மாநிலங்களுக்கு நீங்க அவங்களை கேட்காமல் ஒரு சின்ன ஒரு 0.01 TMC கூட வெளியில போகக்கூடாது. சோ அதுவே புரியாமல் வந்து பாஜகவுடைய அமைச்சரே பேசிட்டு வராரு. அவரே தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு அதை கூட கண்டிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்லை. யாருமே வந்து இங்க இருக்க எதிர்கட்சிகளோ யாரும் வந்து அதை கூட கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் கண்டிக்க மாட்டேங்குது, வேற யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா இது வந்து லீகலா நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம செய்வோம். சீக்கிரம் முதல்வர் வந்து தண்ணியை திறந்து சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கர்நாடக அரசு திறக்கிற மாதிரி தெரியல. நீங்க என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்க? அது குறித்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதுக்கான அறிவிப்பு வரும். இல்ல ஒவ்வொரு முறையுமே அவங்க அதான் பண்றாங்க. இதுக்கு என்ன தெளிவான இப்ப இல்ல எப்பயுமே பாருங்க, கர்நாடகா ஒரு அரசியலே வந்து காவேரி விஷயத்தை வச்சுதான் அவங்களோட அரசியல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல எப்பயுமே அப்படிதான். 30-40 வருஷமா 100 வருஷமா அவங்க கர்நாடகாவோட அரசியலே நம்மளுக்கு வந்து தண்ணீர் கொடுக்க மாட்டோம்ன்ற ஸ்டாண்ட்ல தான் அவங்களுடைய மொத்த அரசியலும் அடங்கியிருக்கு. இது அரசியலாக பார்க்காமல் தமிழக விவசாயிகள் பார்க்க வேண்டியதான் நம்மளுடைய எண்ணம். அதுல லீகல்ல நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக நம்ம தீர்ப்பு வாங்க. இது நம்ம சரியான முறையில் நம்ம முறையிட்டு தேவையான தீர்ப்பு எல்லாருக்கும் ஒரே நிமிஷம். நீங்க நிறைய கொஸ்டின் ஒரே மாதிரி கேட்கறீங்க. ஒரே நிமிஷம். இதுல இன்னும் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியிருக்குது. முதல்வர் தரப்புல இருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தேவையான முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும். இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒன்னு நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக, அடுத்து நம்ம வந்து ட்ரிபியூனல் நம்ம கொண்டு வரது மூலமாக ஒரு அடுத்த ஆப்ஷன், இன்னொன்னு இன்டர்ஸ்டேட்ல நம்ம எப்படி பேசி வாங்குறோம். இது 3 ஆப்ஷன். அடுத்தது என்ன செய்யணும், அடுத்து அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இது 4 தான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதுல என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதல்வர் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.